இந்த மாதிரி ஆளுங்களை லைஃப்ல இருந்து யோசிக்காம தூக்கி போட்டுருங்க. எனக்கு பர்சனலா ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கினா அது திருப்பி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே இருக்காது. நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க, அது சீக்கிரம் கொடுக்கணும்னு ஒவ்வொரு நாளும் தோணிட்டே இருக்கும். உங்கள பல பேரும் அப்படிதான் இருப்பீங்க. ஆனா அப்படியே இந்த பக்கம் நான் எவனுக்காச்சும் கடன் கொடுத்துருப்பேன்ல, அவ்வளோ கஷ்டத்தை சொல்லி கடன் வாங்கிட்டு அவங்கிட்ட அதை திருப்பி வாங்குறதுக்கு நம்ம கெஞ்சற ஒரு நிலைமை இருக்கு. என்னோட சர்க்கிள்லயே நிறைய கதைகள் கேட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். அதுலயும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டுக்கு பர்சனல் லோன் எடுத்து கொடுத்து கடைசியில அந்த லோனை அவரே கட்டி முடிச்ச கதையெல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட வாங்கின அமௌண்ட் திருப்பி கொடுக்காம இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் தான், இவன் பாவம் பெருசா கேள்வி கேட்க மாட்டான், கொஞ்ச நாள் சுத்தல்ல விட்டு கொடுத்துடலாங்கிறது தான். ஆனா பாவத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, இளிச்சவாயன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. அது உருவாக்குற மனக்கசப்புகள் ரொம்ப கொடுமையா இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் உங்க லைஃப்ல இருந்தா காசு போனாலும் பரவாயில்ல, அவங்க லைஃப்ல இருந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா மன நிம்மதி ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ என் எக்ஸ் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த 2000 ரூபா திருப்பி கொடுறா.